புதிய வரிகள் எதுவும் இல்லாமல் தமிழக அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் திட்ட செலவினங்களுக்கு 42,185 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். உபரி வருவாயுடன் கூடிய இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதேநேரம் பல்வேறு பிரிவினரையும் திருப்திப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. முந்தைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மார்ச் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். நடப்பு நிதியாண்டுக்கான திட்ட செலவினமாக 42,185 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். கூவம் நதியை 5 ஆண்டுகளில் முழுமையாக சீரமைக்க 3,833.62 கோடியில் திட்டம் உருவாக்கப்படும் என்றும் இத்திட்டத்தால் பாதிக்கப்படும் குடும்பங்களை மறுகுடியமர்த்தம் செய்ய 2,077 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைப்பதற்கு 119.98 கோடி ரூபாயும், சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 5,168 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 12,000 பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை மாடுகள், 35 லட்சம் குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின் விசிறிகள், 5.5 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி, 4,887 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும், விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க 499.16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை 1,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்திரா வீட்டு வசதி திட்டத்தில் 16,000 வீடுகளும், நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகளுக்கு கூடுதலாக 168 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மின் திட்டத்துக்கு 100 கோடி ரூபாயும், போக்குவரத்து டீசல் மானியமாக 500 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்த 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், உழவர் பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு 4,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் அக்டோபர் மாதம் சென்னையில் நடத்தப்படும் என்றும், இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ள பன்னீர்செல்வம், சரிநிகர் வளர்ச்சியை எட்ட மாநில அரசு கடும் முயற்சி எடுத்து வரும் நிலையில் பொருளாதார சூழ்நிலைகளை மேம்படுத்த மத்திய அரசு தவறியதால் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு, மாநில வரி வருவாய் ஆகியன 2வது ஆண்டாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் புகார் கூறினார். சரிநிகர் வளர்ச்சியை எட்ட மாநில அரசு கடுமையாக முயன்று வரும் அதே வேளையில் வளர்ச்சியை தூண்டவும், நலிவுற்று வரும் பேரியல் பொருளாதார சூழ்நிலைகளை மேம்படுத்தவும் மத்திய அரசு தவறியதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சியும் முதலீடுகளும் தொடர்ந்து 2வது ஆண்டாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. தொடரும் பொருளாதார மந்த நிலையால் மாநில வரி வருவாயும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் 2,000 கோடி ரூபாய் கடனை தமிழக அரசே ஏற்கும் என்றும் பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்.